ஹலோ ஹால், திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் இன் பீஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 5 கெஸ்ட்டோட 9 days ரோட் ட்ரிப்பில் டே 5ல் இருக்கோம். ஸோ நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி, அதாவது கெஸ்ட் எல்லாமே ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஜஸ்ட். ஸோ இதுதான் ஸோ கெஸ்ட்ஸுக்கு நாங்கள் புக் பண்ண ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே தான் ரெகுலராக வி ஆர் கிவிங் கொஞ்சம் டீலக்ஸ் கேட்டகரி கஸ்டமர்ஸ்க்கு வி ஆர் கிவிங் ஸ்டேஸ் ஹியர் ஓன்லி. ஸோ ப்ராப்பர்ட்டி விலாக் நான் செப்பரேட்டாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இதெல்லாம் அவுட்டோர் செட்டப். ஸோ இன்னும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பணும். ரிவருங்க வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நாங்கள் எப்போ இருக்கோன்னா செப்டம்பர் மந்த்து, இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் செப்டம்பர் மந்த்து. அதாவது இப்போ தான் ஹிமாச்சலில் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. அந்த வெள்ளம் புயல் எல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஹிமாச்சல் ஒரு கம்பேக் கொடுத்துட்ருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோ தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தண்ணிலாம் ஓடாது. நான் கசோலுக்கு நிறைய முறை வந்திருக்கேன். பட் எவ்வளோ தண்ணி பாருங்க. அதாவது கசோல்ல யாருமே இல்லைங்க, இப்போ கெஸ்டே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிலே பாருங்க யாருமே கிடையாது. மொத்தம் 3 காட்டேஜ் தான் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இவங்ககிட்ட ஒரு 30 காட்டேஜஸ் இருக்கு. தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. கிரேசியா. ஸோ நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிப்போம். முடிச்சுட்டு என்ன பிளான்னு பார்ப்போம். எனக்கு வேறு இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. லைக் அது வேற நான் போகிற போகில் முடிக்கணும். நான் இப்போ கெஸ்ட் கூட தான் இருக்கேன். லைக் அவங்கள ஒவ்வொரு பிளேசஸாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் விஷ், இந்த கெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்ஸ் வை லைக் வந்திருக்கேன். எனக்கும் டைம் இருந்தது, கரெக்டாக நான் என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சுது. தட்ஸ் வை நான் வந்தேன். அண்டு லைக் 2 இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேறு இருக்குது. டவர் இருக்குமான்னு தெரில. ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம். வர ரோடெலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க, அட்வென்ச்சர் ரோடு. இப்போ நான் திரும்ப இங்கே சைடு எங்கேயாவது டோஸ் போயிட்டு இல்லை சம்வேர் ஏதாவது வில்லேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வி ஹவ் டு லைக் எக்ஸ்ப்ளோர். நல்லா இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பின்னாடி வியூவை பாருங்க. சிம்பா 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 கம் கம் ஆஜாओ ஆஜாओ ना ஆஜாओ. Come. Goodbye. See my video. Come. Bogi, come. நான் கூட சுத்துறான். பண்ணா இருக்கு. Let's go. Shall we go to the river? Come. So is this your hometown? Oh, go. கசோலில் இருக்கேன். யாருமே இல்லை. ஆக்சுவலாக கெஸ்ட்டை டோஸ் போகணுன்னாங்க. ஸோ அதனால் அவங்க சித்திரேரில் போயிருக்காங்க. மேலே டோஸ் வந்து மேலே போகணும் இந்த ரூட்டு. இது வந்து கசோல் மார்க்கெட். ஸோ டோஸ் வந்து நம்ம போகாது, வெஹிக்கிள் பெரிய வெஹிக்கிள் போகாது. ரோடு வந்து ஹை கிராஸு. ஸோ ஏறாது மேலே. யாருமே இல்லை. கசோல் இஸ் எம்டி. அப்புறம் எல்லாம் ஒரு க்ரௌடு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நான் சும்மா அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரீ டைமில். அது நல்ல ப்ராப்பர்ட்டி கிடச்சிதுன்னா இட் வில் பி ரியலி. கசோல் பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. 2 ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து கெஸ்ட், அதாவது கொலாபரேட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ப்ராப்பர்ட்டி ஸ்விஸ் டென்ட்டு, காட்டேஜ் அந்த டைப்பு. ஸோ
ஸோ அதில் மட்டும் தான் நம்ம கெஸ்ட் எப்போது இருப்பாங்க. ஸோ இதை வேறு ஆப்ஷன்ஸ் எதாவது கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு கசோலில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் டோஸ் போகல, பட் நான் உங்களுக்கு சில கிளிப்ஸ் மட்டும் அதில் இருந்து போடுறேன். டெஃபினட்டாக கிளைண்ட்ஸ் எடுத்து அனுப்புவாங்க. டோஸ் ஆல்ரெடி நான் போயிருக்கேன். கார் கரெக்டாக இருந்தது இப்படி. ஸோ எங்கேன்னு கோனா இந்த ஹோட்டல் செக் பண்ணாங்க, ஹேங் அவுட் எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரில. இல்லை பழைய பெட்டு பழைய இன்ஃப்ரா மாதிரி இருந்தது. எனக்கு இப்படி தான் தெரிஞ்சது. 2 ரூம் செக் பண்ணேன். ரொம்ப ரொம்ப கிரேட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, சும்மா ஸ்டே பண்ணலாம் அதுதான். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்கே எம்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், நவீன்னு சொல்லிட்டு. அவரை போய் பார்ப்போம். பல நாளுக்கு இவங்க தான் நிற்கணும், ரெடி ஆகலைங்க இன்னும். ரோடெல்லாம் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், ரொம்ப மோசம். ஸோ நான் அவர் கால் பண்ணேன், அவர் உள்ளே தான் இருக்காராம். நான் ஒரு ஸ்டாஃப்ட்ட கேட்டேன், இல்லைன்னாங்க, தெரியலன்னாங்க. ஸோ அவர் உள்ளே தான் இருக்கார். லெட்ஸ் கோ. எல்லாம் சும்மாங்க, நான் அப்படியே ப்ராப்பர்ட்டிலாம் விசிட் பண்ணுவேன் அப்பப்போ. ஸோ நம்ம கெஸ்ட்டுக்கு தானே ஃப்ரீ டைமில் வி ஷுட் டூ தட். ஃப்ரீ டைமில் மெயின் ஒர்க்கே அதான். இன்றைக்கி ஆனால் வேறு பிளான் இருந்தது, சடனாக பிளான் சேஞ்ச் ஆனதுனால அப்படியே ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம் ஐ கேம். சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு இந்த பிரதர் வந்து ரீச் பண்ணியிருந்தார் நம்மளை. ஸோ கசோல் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். பேசிக்காக என்னடா ஆவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்ம ஒரு ட்ராவல் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹிமாச்சலே தான் இருந்து வி ஆர் ரன்னிங் திஸ் கம்பெனி. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு வி ஆர் ட்ரையிங் அவர் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே பர்சனலி விசிட்டிங் அண்ட் டேக்கிங் வீடியோஸ் இப்படி எடுத்துகிட்டு தான் வி ஆர் ஷோகேசிங் கெஸ்ட்டுக்கிட்ட. நம்ம வர கெஸ்ட்டுக்கிட்ட வீடியோ பார்த்து, என்னோடய வீடியோ பார்த்து தே கேன் புக் எந்த ஸ்டேவாக இருந்தாலுமே. ஸோ அந்த மாதிரி வி ஆர் ட்ரையிங். எங்களுக்கெல்லாம் ஆக்சசிபிளாக எங்களால் போக முடியுமா நாங்களே போயிட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்து தான் செலக்ட் பண்ணுறோம். ஐ விசிட்டட் திஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டீசென்ட். ஸோ யூ கேன் சி, லைக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியுமே. ஸோ ஐ வில் ஷோ யூ எவ்ரி திங். என்கிட்ட மைக் கிடையாது, கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க அதுக்கு. ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு 600 நாட்களுக்கு மேலே ஹிமாச்சலில் இருக்கேன். ஸோ இருந்து தான் வி ஆர் ரன்னிங். ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு 600 நாட்களுக்கு மேலே ஹிமாச்சலில் இருக்கேன். ஸோ இருந்து தான் இன்னும் பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போது நம்மக்கிட்ட காட்டேஜ் ஸ்டே இருக்குது, ஸ்விஸ் டென்ட் ஸ்டே இருக்குது, பட் ஹோட்டல் டைப்பில் எந்த ஸ்டேவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிக்கு, ஹோட்டல் ஸ்டே எதிர்பார்க்குற ஃபேமிலிக்கு வி ஆர் ஆன்போர்டிங் திஸ் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். எஸ், ஸோ ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இப்போ வந்து கசோல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் குட் நவ். பட் சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இட் வில் பி அகெயின் பீப்புள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப எங்கேஜாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒவ்வொரு ரூம்ஸாக உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் லிஃப்ட் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிள். ஸோ என்கிட்ட வந்து மைக் இல்லை இப்போது கையில். ஸோ அதனால் நான் அப்படியே ரா வீடியோ தான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீலக்ஸ் ரூம். ஸோ உள்ளபடியே காட்டுறேன். ஆக்சுவலாக இது இப்போ வந்து கரண்ட் கிடையாது. கசோல் வந்து கம்பேக் கொடுத்துட்ருக்குங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹிமாச்சல் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு. பட் திரும்ப கசோல் வந்துட்டுருக்கு, எல்லாமே சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக ரூம். ஓகே, டீலக்ஸ் ரூம். ஏசி இருக்குது. ஹீட்டர் வேணும்னா வின்டரில் நீங்கள் அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் இங்கே ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கப்புறம். ஸோ உள்ளபடியே நான் அப்படியே காட்டிடுறேன். பெட்டு ஓகே, க்ளீனாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் ரூம், ஸோ சவர் இருக்குது. ஸோ பால்கனியும் பார்த்துடலாம். ஹலோ, இதுதான் பால்கனி. ஸோ
பார்த்துக்கோங்கப்பா வியூவை, கசோலோட வியூ இந்த ப்ராப்பர்ட்டியில். அதாவது நம்மக்கிட்ட ஸ்விஸ் டென்ட் இருக்குது, காட்டேஜஸ் டைப்பில் ஸ்டே இருக்குது. ஸோ ஒரு ஹோட்டல் டைப்பில் ஸ்டே வேணும் ஃபேமிலிக்கு, மேபி அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி கரண்ட் வந்து விட்டது. எஸ், ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியும் ஆன்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்காக தான். ஸோ லிஃப்ட் இருக்குங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், எல்லா ஃப்ளோருக்குமே லிஃப்ட் இருக்குது. எஸ், ஸோ சூப்பர் டீலக்ஸ் ரூம் இப்போ பார்க்குறோம். நீங்கள் முன்னாடி பார்த்தது டீலக்ஸ் ரூம், இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம். அது கொஞ்சம் கரண்ட் இல்லாமல் அதை எடுத்தேன்னா அதனால் கொஞ்சம் இதாக இருந்தது. பட் இங்கே இட்ஸ் ரியலி குட். ரைட், வில் டர்ன் ஆன் ஃபேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சூப்பர் டீலக்ஸ் ரூம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா கப்போர்ட்லாம் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் நான் காட்டுறேன். பெட்டு, ஏசி, கெட்டில் இருக்குது, காஃபி கிட் இருக்குது, காஃபி டீ கிட் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா இருக்குது. அப்படி இந்த சைடு வியூ வருது. அதாவது இது வந்து கசோல் ரோடுங்க. ஓகே, அந்த சைடு வியூ உங்களுக்கு வருது. இந்த சைடு நல்லாயிருக்கு. அதாவது இந்த மாதிரி டென்ட்டு வேண்டாம், ஃபேமிலி காட்டேஜ் டைப்பில் எதுவும் வேண்டாம், எனக்கு ஹோட்டல் டைப்பில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. ரெஸ்ட் ரூம் பார்த்துடுங்கோ, ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ளோர் இது. எஸ், தீஸ் ஆர் த அம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ இப்படி போனால் இங்கிட்ட ரூமு. அதாவது ப்ராப்பர்ட்டியிலேருந்து இங்கே உள்ளே வந்தோடனே, ரூம் உள்ளே வந்தோடனே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த சைடு பெட் இருக்குது, அங்கே பால்கனி. திஸ் இஸ் அ மேஜர் செட்டப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஷூட் ரூம். 306 3rd ஃப்ளோரில் இருக்கோம். வாவ், குட். ஸோ 2 பெட் இருக்குது, 4 பேர், 2 கப்பல் இங்கே ஈஸியாக தூங்கலாம். ஸோ டிவி அண்ட் டெலிஃபோன் சர்வீஸ் கீழே ரிசப்ஷனுக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் கெட்டில் அண்ட் காஃபி கிட் இருக்குது. எஸ், சூப்பர். ஸோ இப்படியே வந்தால் ஒரு வியூ பால்கனியில் பார்த்துக்கோங்க. இஸ் அ வியூ. இடம் மைக் இல்லைங்க, மைக் எடுத்துகிட்டு வரல, நான் மறந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபேமிலி ஷூட் ரூம், ஸ்பேசியஸாகவே இருக்குது. யா, ஸோ உங்களுக்கு எந்த ரூம் பிடிக்குதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ நம்ம வேலை ப்ராப்பர்ட்டியே காட்டுறது. ஓகே, காட்டியாச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் டென்ட் இருக்குது, காட்டேஜ் இருக்குது. ஸோ இப்போது ஹோட்டல் டைப் ரூம்ஸும் இருக்குது. ஸோ கசோலில் ஏசி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் சில்னஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம். எஸ், ठीक है, क्लीनर का பார்த்துக்கோங்க. ठीक है भाई, थैंक यू so much, thank you so much. So you have a restaurant, right? Yes, downstairs. Downstairs? Yeah. So can I visit, right? Yeah, please. Oh, which? Yeah, ठीक. So lift we also have a clubhouse. Sorry? We also have a clubhouse. Clubhouse? Downstairs. ठीक है sir, I will visit. Yeah. So this is lift. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அகைன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா சில ப்ராப்பர்ட்டியில் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்காது.
பட் இங்கே இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட். எஸ், ஸோ ரெஸ்டாரண்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் ப்ளே ஏரியா. ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ. யா ரெஸ்டாரண்ட் தான், சாரி. எஸ், திஸ் இஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கிச்சன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எஸ். அண்ட் இங்கே எதோ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க, க்ளப்பு பார்ட்டிக்கான பிளேஸ் போல் இது. ஸோ நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் இட்ஸ் குட், லுக்கிங் குட். டான்ஸு பார்ட்டி எல்லாம் இங்கே நடக்கும் போல். எஸ், ஸோ பேசிக்காக இப்போ கெஸ்ட்டு யாரும் இல்லை. ஸோ இப்போ தான் கசோல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரோடு எல்லாமே. இது வந்து செப்டம்பரில் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, 2025. ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் 1st கசோல் வில் பி குட் டு விசிட். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு காட்டிட்டேன். பிகாஸ் இட்ஸ் இனஃப். பேசிக்காக ரூம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். ஸோ எஸ், ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எஸ், ஹேப்பன். யா, மோர் ட்ராவல், மோர் பீஸ்.